என் உயிருக்கு என்னட்டி ஆச்சு? ஏட்டி என் உயிருக்கு என்னட்டி ஆச்சு? யார்ட்டி உங்ககிட்ட சொன்னா? ஏட்டி இந்த விஷயத்தெல்லாம் நான் கேட்கண மாட்டி என் காதால. என் புருஷன் எங்கட்டி? எம்மே ஆஸ்பத்திரியில இருந்து போன் பண்ணாமே. அம்மே போவாமே, அப்பா பார்க்கணுமே. ஏட்டி நீ அழாதட்டி, எனக்கு பயமாட்டு இருக்குட்டி. என் உயிர் பறந்து போச்சுட்டி. நான் மட்டும்தான் உருவம் மட்டும்தான் இப்போ இங்கே இருக்கு. ஐயோ என் மஞ்சள் சட்டம் மாக்கம் என்ன ஆனானோ தெரியலையே. வெளியே போச்சுலையே, போவாதுன்னு தலைப்பாடு அடிச்சுக்கிட்டனே. தலை கறக்கிட்டு வருவேன்னு சொன்னானே. ஐயோ என்ன ஆச்சுட்டி? சீரியஸா இருப்பானோ? எம்மே எப்படி இருக்காவன்னு தெரியலமே. ஏட்டி பேசிக்கிட்டே இருக்காண்டாமட்டி. ஆட்டோவுக்கு டாக்ஸிக்கு போன போடுட்டி, ஓடி போவமிட்டி. எம்மா மனோரஞ்சித்த போய் ஆட்டோக்கு போன் பண்ணி சொல்லிட்டேம்மா, இப்போ வந்துருவாவ. ஏட்டி பாட்டி, கதவை பூட்டுனாலும் சரிதான், கதவை பூட்டலனாலும் சரிதான், ஓடிடுவோமிட்டி. எனக்கு என் மஞ்சள் சட்டை தான்ட்டி முக்கியம், என் உயிரிட்டி அவன். வாமே வாமே, ஆட்டோ வந்துட்டு நினைக்கிறேன். அம்மா என் மஞ்சள் சட்டைக்கு ஒன்றும் ஆயிருக்கப்படாது. டீ வண்டியில போனானா? எம்மா அப்பா பைக்ல தான் போச்சு, ஹெல்மெட் கூட வைக்கல. இவனுக்கு மண்டை பெரிய ஹெல்மெட் மட்டும் நினைப்புட்டி. எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் தெரியுமா, ஹெல்மெட்டை வைன்னு. கேட்க மாட்டேங்கான். என்ன ஆச்சா கடவுளே? இந்த மாதிரி சாக்கான விஷயத்தெல்லாம் தாங்கவா முடியுமா? பயமாட்டுலாம் இருக்கு. இவனால எங்க போய் விழுந்தானோ கடவுளே. ஒன்னா ஆயிருக்கப்படாது கடவுளே. ஐயோ ஒன்னா ஆகக்கூடாது. என் புருஷன் நல்லா இருக்கானோ? எம்மா நீங்க அழாதீங்கம்மா, எனக்கு பயமா இருக்குமே. என்ன கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணே, என்ன சீக்கிரம் போங்கண்ணே. என் புருஷர் வழியை தாங்க மாட்டாரு, என்ன கஷ்டப்படாரு அண்ணே. கொஞ்சம் ஸ்பீடாக தான் போங்க ப்ளீஸ். அடிச்சு ஓட்டுங்க. அடிச்சு ஓட்டத்துக்கு இது என்ன குதிரையா மாடா? போட்டு லட்சுமி கிரைண்டர். எந்த ஆஸ்பத்திரின்னு கரெக்டாக தெரிய மாட்டேன். லட்சுமி கிரைண்டர். எம்மே அஞ்சப்பர் ஹோட்டல் இருக்கலாமே, அந்த ஹோட்டலுக்கு பக்கத்துல உள்ளதாமே. இடல அங்கே போய் தின்னிடலாம்ல. அஞ்சப்பர்ல பசிச்சுனா ஒரு தேக்க குத்து வீரம் குலை வீரமா சாவ கிடைக்கான். இவளுக்கு திங்கணும். அஞ்சப்பரில் போய் திங்கணுமாம்ல. நாய்க்கு தின்னி பண்டாரம். எம்மே நான் ஆஸ்பத்திரி வந்துட்டுமே, யாராவது இறங்குவோம். ஐயோ என் புருஷன். என்னம்மா யார பாக்கணும்? வாங்கம்மா. நீங்க யாரு? டாக்டருங்க. எம்மா நான் தாம்மா டாக்டரு. யார பாக்கணும்? என் புருஷனை பார்க்கணும். என் புருஷன் ஆக்சிடென்ட் ஆயிட்டு. என் புருஷன். உங்க புருஷன் யாருன்னு எனக்கு எப்படிமா தெரியும்? யார சொல்லுங்க, யாருன்னு கண்டுபிடிச்சு நான் சொல்லியே. டாக்டர் எங்க அப்பா. என் புருஷன் பேர் அர்னால்டு. ஆக்சிடென்ட் ஆயிட்டு. அட்மிட் பண்ணி வச்சிருக்கமா, பெட்ல இருக்காரு. குளுக்கோஸ் பாய்வு வந்து பாருங்க. ஏடி குளுக்கோஸ் பாய் வாங்கடி. பயமா இருக்குடி. எம்மே பயமா இருக்குமே. நீங்க முதல்ல போய் பாருங்கமே, அதுக்கப்புறம் நான் வந்து அப்பாய பாக்கேன். நான் முதல்ல பார்க்கவே மாட்டேமே, எனக்கு பயமா இருக்குமே. இல்லடி நான் போக மாட்டேன். என்னால பார்க்க முடியாது, எனக்கு தைரியம் கிடையாது. என்னால அவன் அந்த சூழ்நிலையில பார்க்கவே முடியாதுடி. நான் செத்து போவே விட்டு. நீ போய் பாருட்டி என் தங்கம். எம்மா நான் போக மாட்டேமே, நான் ஆஸ்பத்திரில இருந்து வெளியே ஓடிடுவேன். நீ போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுமே, அதுக்கப்புறம் நான் போய் பாக்கேன். கடவுளே ஐயோ, எப்படி ஒரு நிலைமை வரப்படாதுன்னு நினைச்சேன்னா அதுவே வந்து என்ன போட்டு கொள்ளுதே, பாடாப்படுத்துதே. கடவுளே எனக்கு இந்த தைரியத்தை கொடு. என் புருஷனை பார்க்கக்கூடிய தைரியத்தை கொடு கடவுளே. அம்மா ஐயா என் புருஷா என்ன ஆச்சு? ஏன் இப்படி படுத்து கிடக்கா? நெத்தில என்னத்த ஒட்டி வச்சிருக்கு? குளுக்கோஸ் பாய்வு. ஐயா அர்னால்டு எங்க? மங்காத்தா நீ எப்போ வந்தா? உங்ககிட்ட யார் சொன்னா மங்காத்தா? யாரு சொன்னாங்களா தெரியல. உனக்கு ஆக்சிடென்ட் ஆனது உண்மையா? ஆமா மங்காத்தா. ஏன் இப்படி நடக்குது? நல்லா தானே போனா. உங்ககிட்ட சொன்னேன்ல நீ போகாதன்னு. கார்லயாவது போயிருக்கலாம்ல. கார் ஓடி போயிருக்கோம். இப்படி அடிபட்டு வந்து கிடக்குறீங்க. கால் கையெல்லாம் நல்ல அடியா. என்னால தாங்க முடியாது. உனக்கு ஏதாவது அடிபட்டு என்னால தாங்கவே முடியாது. நீ அழாத அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல. இதுக்கு அழுதுட்டு நிக்கா? அளவுக்கு நான் இப்படி ஆஸ்பத்திரியில இருந்து அட்மிட் ஆகி கிடக்கான அழப்படாதா? மங்காத்தா அழாத மங்காத்தா, ஒண்ணும் இல்ல. மஞ்சள் சட்டை நான் உனக்காண்டி என்னத்தினாலும் இழப்பேன். ஆனா உன்னை எதுக்காண்டி நான் இழக்க மாட்டேன். மங்காத்தா ஒரே ஒரு கஷ்டம் தான் எனக்கு. என்னாச்சு? ஆக்சிடென்ட்ல என் போன் உடைஞ்சு போச்சு. எங்க காட்டு. போன் உடஞ்சா என்ன புது போன் வாங்கிக்கிடலாம் காட்டு. பாரு மங்காத்தா நல்லா உடைஞ்சு போச்சு. என் அம்மா இப்படி கீறி இருக்கு. சரி நீ வருத்தப்படாத. எதுக்கு வருத்தப்படாத? நான் உனக்கு புது போன் வாங்கி தரேன்னு. மலேசியா போறோம்ல, அங்க வச்சு உனக்கு புது போன் வாங்கி தருவேன். மலேசியா போக முடியுமா? உன் கால் கையெல்லாம் இப்படி இருக்கு, நடந்துக்கிடுவியா? ஐயே என் கால் கைக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். இப்போ எடுத்த உடனே துள்ளி குதிப்பியா? ஆமா. எனக்கு எங்க அடிபட்டு இருக்கு? தலையில. அது சாரி மங்காத்தா. இந்த நான் அப்படி வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருந்தேன்னா ஒரு மரம் எதிரில இருக்கிறத பாக்கல. அந்த வண்டி போய் மோத போச்சா. நான் அதுல வண்டி எடுத்து குதிச்சுட்டே பார்த்துக்க, போனையும் வண்டியை போட்டுக்கிட்டு. அந்த போன் உடஞ்சி, வண்டியும் சுக்குநூறா உடஞ்சி. அந்தல நீ என்ன கொன்னுருவாளா? அதனால பக்கத்துல ஒரு குச்சி கிடந்தா, அந்த குச்சியை வச்சு நானே மண்டில ஒரு குட்டியா ஒரு குத்திட்டேன். மங்கு உள்ள வாட்டி குத்துக்கள்
என்ன மங்காத்தா சொல்லியா? டேய் வண்டி எங்க? வண்டி உடஞ்சு போச்சுல. என்னம்மா பார்த்தாச்சா? ம் ஒரு அடியே இல்லாமா வரும்போது அழுதுட்டே வந்தாரு, என்ன எப்படியாவது அட்மிட் பண்ணிருங்கன்னு. சரி இப்ப நீங்க சமாதானம் ஆயிட்டீல்ல, பில் அடைச்சிட்டு கூட்டிட்டு வாங்க. நம்ம பில் எவ்வளவு? அடி ஒன்றும் பெருசா இல்ல, ஒரு ஊக்கெடுத்து நெத்தில ஒரு குத்து குத்தி இருக்காரு, அவ்வளவுதான். அதுக்கு ஒரு ஊசியை போட்டு விட்டுருக்கேன் வலிக்கு, அவ்வளவுதான். கூட்டிட்டு போங்க. ஒரு 1500 ரூபா பில்லு கட்டுங்க. நம்ம ஊக்கு வச்சு குத்திருக்கல நெத்தில. மங்காத்தா நீக்கு 1 ரூபா இல்ல மங்காத்தா, வண்டியும் போனும் உடஞ்சதுக்கு. இனி உனக்கு போன் வாங்கணுமே. ஆமா மங்காத்தா, இப்போ ஒரு புதுசா வந்துருக்கல ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸ். வேற வண்டி போச்சு. வண்டி போச்சா? எப்ப அது அம்மைக்கு ஸ்கூட்டி பே? யார் ஸ்கூட்டியா? ஆமா மங்காத்தா, என் வண்டியில பெட்ரோல் இல்லன்னு உன் வண்டி தான் எடுத்துட்டு போனேன். மங்காத்தா அடிக்காத, அடிக்காத அடிக்காத அடிக்காத, வலிக்கு 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 மங்கு, வலிக்கு மங்கு. அம்மே அம்மே அப்பா பாவமே. என்னாடி என்னாடி அம்மா, என்னாடி அடிக்காமா? இருல வண்டிய பாத்துக்கிட்டு வந்து உன்னை கொல்லாம விட மாட்டேன். அதுக்குள்ள ஆளை வேற செட் பண்ணி உனக்கு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிட்டுன்னு வேற சொல்லி பயம் காட்டியிருக்கா. வர வண்டியெல்லாம் எப்படி அழுதுட்டு வந்து தெரியுமா நாய? வண்டியை போய் பார்த்துட்டு வரேன். வண்டி என்ன நிலைமையில இருக்கோ அதே நிலைமைக்கு நீ ஆகுவா. இரு இப்ப வரேன்டா. தள்ளிட்டி உப்பாரி வச்சுட்டு கிடக்கா. ஏன் கோப்பை எப்படி பண்ணியா? ஏன் கோப்பை எதுக்கு கோப்பை எப்படி அடி பிஞ்சு சாவியா? மக்கா ஆஸ்பத்திரியில இருந்து என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடாத, இங்கேயே போட்டு பாரு. வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போனான்னு வச்சுக்கியா, கொம்ம கண்டிப்பா இது கூட கொலவெறியில என்ன கொண்டுருவா. போ கோப்பை, நான் போய் ஸ்கூட்டியை பார்த்துட்டு வரேன். உங்ககிட்ட சொன்னா ஸ்கூட்டி எடுக்கும் போதே கோப்பையை எடுத்துட்டு போகாதேன்னு கேட்காம எடுத்துட்டு போனல. போ கோப்பை. டாக்டர் டாக்டர், என்ன ரூம்ல ஒரே சத்தமா இருந்து கிளம்பலையா? டாக்டர் என் சொத்தையை வந்து எழுதி வைக்க, என்ன வீட்டுக்கு மட்டும் அனுப்பிடாதீங்க, நான் வீட்டுக்கு போக ரெடியா இல்ல, என்ன இந்த ஆஸ்பத்திரியே எடுத்துக்கிடுங்க. இல்லப்பா, இங்க நீங்க பேஷண்ட்டுக்கு மட்டும் தான் இடம். இந்த ஆஸ்பத்திரியை பொறுத்தவரையில ரொம்ப பெட் ஸ்பேஸ் கிடையாது. வர வர பேஷண்ட் சரி பண்ணி நாங்க அனுப்பிட்டே இருப்போம். ஐயா எவ்வளவு ரூபானாலும் தாரீங்க, என்ன விட்டுறாதீங்க. அதுக்கு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியே படுங்கப்பா, இங்க பெட் கிடையாது. ஐயோ எங்கடக்கு என் வண்டி ஓச்சி, ஏன் ஓச்சி என் வண்டி என் நெஞ்சை வெடிச்சிரும் போல இருக்கு. என் வண்டி எப்பா ஏன் பா எப்பவும் உம்முன்னே இருக்கா? முன்னாடி மாதிரி விளையாடவே மாட்டேகா, சிரிக்கவே மாட்டேகா. சும்மா இரு மக்களே, மனசு சரியில்லைன்னா இப்படிதான் இருப்பாவ. எப்பா கிறிஸ்மஸ் வருது, நீ ட்ரெஸ்ஸே எடுத்து தரல. உங்க அம்மா இல்லல்ல மக்களே, எங்க போய் எடுக்க? அப்பா நீ கிளம்புப்பா, நம்ம தாத்தா வீட்டுல போய் அம்மாவை கூட்டிட்டு வருவோம். வேண்டாம் மக்களே. அப்பா ப்ளீஸ்ப்பா, அம்மையவே கூட்டிட்டு வந்துட்டு கிறிஸ்மஸ்க்கு துணி எல்லாம் எடுக்க போவோம்பா. மக்களே அதுக்கு உங்க பாட்டி ஒத்துக்கிடணும் மக்களே, உங்க அப்பா அம்மா விட மாட்டாங்க நம்மள போய் சின்ன பொண்ணை கூட்டிட்டு வரதுக்கு. அப்ப நான் வேணா கேக்கட்டா பாட்டிட்ட? வேண்டாம் மக்களே, அம்மை ஆசுவாவ வேண்டாம். நம்ம இந்த தடவை கிறிஸ்துமஸ் உங்க அம்மா இல்லாம கொண்டாடுவோன்னா. பாப்பா நீ இப்படிதான் சொல்லுவான, பட்டாசு துணின்னு ஒண்ணுமே எடுத்து தர மாட்டா. எல்லா வருஷமும் கிறிஸ்துமஸ் அத்த வேஷம் போடுவாள்லப்பா, இந்த தடவை அதுவும் போட மாட்டியா? மக்களே அதுக்கெல்லாம் மனசு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும் மக்களே. எனக்கெல்லாம் அப்படி சந்தோஷமாவே இல்ல, நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். உனக்கு தெரியதானே செய்யும், அப்பா ஒழுங்கா சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு? தின்னலாச்சி அந்த நெட்டகாலி போடதோடி முடிஞ்சு. இல்ல நீ இப்ப அந்த பிள்ளை என்ன சொல்லிட்டு இருக்கா? என்னம்மா சொன்னேன்? எது என்னால அவளை நீ பிரிஞ்சிருக்கிறது போலயும், என்னால அவளை கூப்பிட்டு போத்த முறை பேசிட்டு இருக்கா. உனக்கு விருப்பம் இல்லாம தானே போல. ஏமா நீங்க ஒரு நாளாவது என்கிட்ட நீ போய் சின்ன பொண்ணை கூட்டிட்டு வான்னு சொன்னீங்களாமா? நீங்க என்கிட்ட சொன்னா நான் போகாமலா இருப்பேன். உங்க பேச்ச மீறி நீங்க சொல்லாம நான் எப்படிமா அங்க போய் கூட்டிட்டு வர முடியும்? நான் சொல்றத கேட்டா எல்லாம் பண்ணுறியா? நான் சொல்றத கேட்டா அவளை நீ கல்யாணம் பண்ணனியா? நான் சொல்றத நீ கேட்டிருந்தா இவ்வளவு கஷ்டமே பட்டிருக்க மாட்டியா? ஏம்மா இப்படி நீங்க சண்டைக்கு வருவீங்கன்னாம உங்கள்ட்ட நான் எதுவுமே கேட்கறது கிடையாது. சும்மா இருங்கம்மா, நான் எங்கேயும் போகல, நான் யாரையும் கூப்பிடவே இல்லை. பச்சை பிள்ளைகிட்ட போய் சொல்லிட்டு இருக்கான், அப்பா விட மாட்டாவா அம்மையை கூட்டிட்டு வரதுக்குன்னு. ஏம்மா ஜாங்குக்கு ட்ரெஸ் எடுக்கணுமா கிறிஸ்மஸ்க்கு? நான் மட்டும் தனியா எப்படிமா போய் எடுத்து கொடுக்க முடியும்? அவளுக்கு அம்மா இருந்தா தானமா நல்லா இருக்கும். அம்முதனை வேற எனக்கு பார்க்கணும் போல இருக்கு. நானும் அவ வந்துருவான்னு பார்த்தேன், ஓவர் தான். சூடு சொரணை எல்லாம் அதிகமா இருக்கு போலுக்கு. அப்படியே அங்கேயே போய் செட்டில் ஆயிட்டா. இதான் சாக்குன்னு சொல்லி கிடந்திருப்பா. ஏன்னா கிறிஸ்மஸ்னா பண்டங்கள் சுடணும்னு சொல்லிட்டு நான் நல்ல வியாழ வாங்குவோம்ல, அதனாலேயே அங்க போய் கிடந்திருப்பா. ஏம்மா இப்படியே தான் இருக்க போறீங்களாமா? சமாதானமே ஆக மாட்டீங்களா? டேய் உனக்கு தனியா போய் கூடணுமா? போய் கூப்பிட்டுக்க. நீ போக மாட்டியா? நானும் வேணா பாறேன், எனக்கு வேற வழி தெரியல. போவோம், போய் அவளுக்கு காலில் கையில விழுந்து கெஞ்சி கூட்டிட்டு வந்துறேன். அம்மா அவள்கிட்ட கெஞ்செல்லாம் ஒன்றும் செய்யாண்டாமா, நம்ம போய் கூப்பிட்டாலே அவன் வந்துருவா. அவ எப்படா நான் போவேன்னு சொல்லி வாசல்லே உட்காந்துட்டு இருப்பாமா. அவதானே அப்போ இருப்பா இருப்பா, கதை விட்டுட்டு வாரேன். 3 பேரும் போய் அவளை கூட்டிட்டு வரும். ஏம்மா இப்பவே சாயங்காலம் போவோம். ஆமா நல்ல நேரம் காலம்லாம் பாருங்க, புது பொண்ணை கூட்டிட்டு வரதுக்கு.
நான் போய் செருப்பு போட்டுட்டு வரேன் போ. மக்களே பாட்டி ஒத்துக்கிட்டாவ. நம்ம இனி மெதுவா போய் அம்மையை கூட்டிட்டு வந்துருவோம். அம்மா வரமாட்டேன்னு சொன்னாலும் நீ கெஞ்சணும் சரி அம்மட்ட. என் மாமா அம்மா நீ இல்லாம எனக்கு நிம்மதியே இல்லைன்னு நீ சொல்லணும்னா. சரிப்பா. இருக்க முடியல உங்களுக்கு. அந்த நெட்டக்காளி இங்க இல்லாம நான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். இருக்க விடமாட்டாவ. குடும்பமா கிளம்பிலாம் போறாவ அவளை கூட்டிட்டு வரதுக்கு. கிறிஸ்துமஸ் அதுவுமே இந்த நாய்ங்க இல்லைன்னா அழகா ஊர்ல உள்ள அவ்வளவு கேக்கு எனக்கு கிடைக்கும். இது என்னன்னா வீடு வீடா போய் கேக்கு தாங்கன்னு அவ்வளோத்தையும் வாங்கிட்டு போயிருவா. போறவள பாட்டுன்னு உடைய மாட்டாருவேன். அதனால பின்னாடியே போறாவ கூடதுக்கு. போறாவல்ல எவனா இருக்கும் என்கிட்ட பேசுனது எவனா இருக்கும் கண்டுபிடிக்கவே முடியலையா. கடவுளே யாராவது என்ன க்ளூ தர மாட்டாவளா? எவனா இருக்கு கண்டிப்பா எவனோ இல்ல. அனிசு என்னல எவ்வளவு நேரம்ல காவல் கிடக்கிறதுக்கு? ஏதோ லவ்வருக்கு வெயிட் பண்ணிய மாதிரி வெயிட் பண்ண வேண்டியது இருக்கு உனக்கு. ஏ மக்கா நீ இந்த 500 ரூபாய்க்கு தக்கன வேலை செஞ்சுட்டு தான் வந்திருக்கேனா? என்னல கண்டுபிடிச்சிட்டியா? லேய் கண்டுபிடிச்சாச்சுல. லே பில்லா உண்மையாவால நம்பவே முடியல. நீ என்ன மாக்காம்லால எப்படி கண்டுபிடிச்ச பேத்த? மக்கா உன்கிட்ட பேசி உன்னை ஏமாத்திட்டு இருந்தது யார் தெரியுமா? யாரு விறுவிறுப்பா இருக்கு சொல்லி யார்? மக்கா யாரும் இல்ல. உன்கிட்ட பேசிட்டு உன்னை ஏமாத்திட்டு இருந்தது யாருல சொல்லல. ஒரு பொண்ணு இல்ல மக்கா. ஆமால பொண்ணு இல்ல. சொல்லு. மக்கா அது பொண்ணு இல்ல. சொல்லல யாரு? பொண்ணு இல்லன்னு எனக்கு தெரியும். மக்கா அது ஒரு பையன். ஒரு வேலை உருப்படியே சரியால. லேய் அது பையன் சொல்லி நானே முதல்ல உன்கிட்ட சொல்லிட்டேன்ல. நான் பையன் கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கான் பாரு. பெரிய கண்டுபிடிப்பு. போலாங்க. மக்கா ஒரு நாள்ல அது பையன் தான் கண்டுபிடிக்க முடிஞ்சு. என் நாளைக்கு பாரு அது யாரு என்ன யாருன்னு அட்ரஸ் ஓடி வா. நீ ஒண்ணு கண்டுபிடிக்கணப்பா. என் போலீஸ் கிட்ட அந்த நம்பர் எல்லாம் கொடுத்து ட்ராக் பண்ண சொல்லியாச்சு. சீக்கிரம் வரும். யாருன்னு அட்ரஸ் ஓடி வரும். உண்மையா போல? ஆமால எவனும் கண்டுபிடிக்கணப்பா. போலீஸ் ஃப்ரெண்டுக்கு ரூபாய் ஏதாவது கொடுப்பியா? ரூபாய் எதுக்குல கொடுக்கணும்? அது என் ஃப்ரெண்டுல கண்டுபிடிச்சு சொல்லுவாரு. கண்டுபிடிச்ச பிறகு அவருக்கு ஒரு தங்க மோதிரம் போடலான்னு இருக்கேன். வாங்கல. தங்க மோதிரமா? கடவுளே ஃப்ரெண்ட்ஷிப்பா தங்க மோதிரமா? தங்க மோதிரம் தான். அனிசு அது யாருன்னு சொல்லேம்ல. என்னது மக்கா யாருன்னு தெரியும் சொல்லு. எனக்கு தங்க மோதிரம் தருவியா? கண்டிப்பா தரேன். யாருன்னு சொல்லு. அது ஹாய் செலிபிரிட்டி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர்